லேட்டிஸோட டெஃபினேஷன் என்ன? லேட்டிஸோட டெஃபினேஷன் வந்து என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போசெட்டா இருக்கும். போசெட்ல சார் 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகும். ரிஃப்ளெக்சிவ், ஆன்டி ரிஃப்ளெக்சிவ் ட்ரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ். ஸோ ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஆன்டி சிமெட்ரிக் என்னது? எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு y எக்ஸ். less than equal to x. ஓகே, அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு டேரெக்டாக கிடச்சிருது. ஆமாம். டிரான்சிட்டிவ் மீனிங் என்ன? எக்ஸ் லெஸ் ட்ரான்சிட்டிங் போது x less than y and y less than z than equal to z அப்படின்னா x should be less than or equal to z. அவ்வளோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது ஒன்று. ஓகே, சரி, இது சாட்டிஸ்ஃபை இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களாம்மா? வந்து டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், டிஸ்கிரீட் லாட்டிஸ் இருக்குதுன்னா அது வந்து பூலியன் அல்ஜிப்ரா ஆகிடும். ஓகே, அது விட்டுருங்க. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரூல் வந்து தெரிஞ்சுக்கணும். கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு, லீஸ்ட் அப்பர் பவுண்ட். Least upper சரிங்களா? bound. இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டிக்கிறேன் பாருங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கொஸ்டின் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, கன்சிடர் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 6, 12 அண்ட் ரிலேஷன். அந்த ரிலேஷன் பார்க்குறீங்க. ஏ கமா பி ரெண்டு பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குங்கிறாங்க? ஏ டிவைட் பை பின்னு சாட்டிஸ்ஃபை இருக்குங்கிறாங்க. ஸோ இது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கேட்ட கொஸ்டின் அத்தனையும் வந்துடுது. ட்ரா டயக்ராம் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், Least upper bound. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஃபார் த given portion. சரியாம்மா? ஓகே சார். இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும். அப்போ நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணும்போது என்ன பண்ண போறீங்கன்னா, மெயினாக இது எது லீஸ்ட் எலிமெண்ட், எது வந்து பிக்கஸ்ட் எலிமெண்ட் பார்க்குறீங்க. அப்போ அதை வந்து டவுனு, பிக்கஸ்ட் எலிமெண்ட் வந்து அப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பேர் பண்ணணும். எது எதுக்கு டிவைட் ஆகுது பேர் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து டயக்ராம் ஈஸியாக. இப்போ வந்து 1 வந்து 12 ஆகுமா? ஏ கமா பி ஏ டிவைட் பை 12 கரெக்டுங்களா? அப்படிங்கிறது என்ன எழுதலாம்? 1, 2 1 வந்து எல்லாத்துக்கும் ஆகும். 1, 3 எல்லாத்துக்கும் ஆகும். 1, 12 வரைக்கும் ஆகும். கரெக்டுங்களா? இது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ 2 எடுத்தீங்கன்னா 2, 3 பேர் பண்ண முடியுமா? 2, 3 டிவைட் ஆகாது, அதனால பேர் பண்ண முடியாது. டிவைட் ஆகும். 4 பேர் பண்ணலாம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். என்ன மகனே? 1,2 வருமா சார்? 2,1 தானே? ஓகே, அந்த 2, 1 அது எழுதும்போது அப்படி வரும் பார்த்துங்க. 2, 1 தான் டிவைட் பண்ணும்போது. ஆக்சுவலாக அவன் இப்படி கொடுத்துக்கிறான். ஏ டிவைட் பை பின்னு கொடுத்துக்கிறான். இந்த ஸ்லாஸில் கொடுத்துக்கிறான். நான் மாற்றி எழுதிக்கிறேன். ஏ டிவைட் பை பின்னு கொடுத்துக்கிறான். இந்த ஸ்லாஸில் கொடுத்துக்கிறான். சரிங்களா? இந்த ஸ்லாஸில் என்ன ஆகும்? பி வந்து மேலே வரும், ஏ வந்து கீழே வரும். ஓ ஓகே சார். இந்த ஸ்லாஸ் நான் மாற்றி போட்டு இந்த ஸ்லாஸ் கொடுத்துக்கிறோம். ஓகே அது ஸ்லாஸ் எந்த ஸ்லாஸ் கொடுக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிங்க. ஓகே சார். அப்போ 2, 4 2, 6 2, 12 அடுத்து என்ன கிடைக்கும்? 3, 6 3, 2 எழுத முடியாதுல்ல, டிவைட் ஆகாது. 3,12 சார். 3, 6 3, 12 அடுத்து 6, 6,12 அண்ட் ஆல்சோ 4 இருக்குது. 4, 12 அவ்வளோதாங்க. அப்போ இதுக்கெல்லாம் லிங்க் பண்ணணும். அப்போ இந்த பக்கம் வரதுல ஒரு பேர், இந்த பக்கம் வரதுல ஒரு பேர் எழுதணும். அப்போ இங்கே 1 எழுதிக்கிங்க, 12 எழுதிக்கிங்க. இது பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கே என்ன பண்ண போறீங்க? இங்கே 2, இங்கே 4, இங்கே 3, இங்கே 6 இது எழுதிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. இது 2 ஆகுமா? இது 3 கரெக்டுங்களா? 3 எழுத முடியாது. 3க்கு 2க்கு லிங்க் கிடையாது, ஆகாது. அதனால என்ன பண்ணுறோம்? 4 போட போகிறோம். ஏன்னா 2, 3 லிங்க் ஆகாதுன்னா 2, 3 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் 3 சார். 3 வந்து 6 டிவைட் ஆகும்ல, 6 ஆகுது. அதே மாதிரி இந்த 3 2 3 6 டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணுங்க சார். அப்போ இந்த 2 4 டிவைட் ஆகுமா? ஆகும். ஆமாம் சார். அப்போ 6 12 டிவைட் ஆகும். 6 4 டிவைட் ஆகும். 4 6 டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இதுதான் பெர்ஃபெக்ட் டயக்ராம். அவ்வளவுதான். இது செக் பண்ணி எழுதுமா? என்னமா? 1 12 ஆகும். டைரக்ட் ஆகும். டைரக்டா ஆகும். நீங்க டைரக்டா கனெக்ட் பண்ணது போல நம்ம இங்க இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. சார் டைரக்டா கனெக்ட் பண்ணலாம்னா இப்போ டேரெக்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாதுடா. பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ 1 3 ஆகுதுல்ல, அப்போ 1 6 ஆகும்ல. அப்போ 1க்கு 6க்கு நம்ம கனெக்ட் பண்ணிடல, 1க்கு 12 கனெக்ட் பண்ண சொல்லல, கனெக்ட் பண்ணிடல. அதனால வந்து இது டேரெக்டாக 1க்கு 1 டிவைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும். நீங்கள் போட்டு கட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த 2 லிங்குமே டேரெக்டாக 12க்கு போயிருது இல்லை. அப்போ இது பாருங்க, இது 2 டிவைட் ஆகும்போது இந்த 1 வந்து இது 2 டிவைட் ஆகும்போது
ஒன்று வந்து 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகும். இந்த பக்கம் போனாலும் ஒன்று வந்து 3ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும், 12ஆல் டிவைட் ஆகும். அப்படிங்கும்போது நீங்க டைரக்டா 12க்கு போடணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 1க்கு 6க்கு ஒரு லூப், 1க்கு 4க்கு ஒரு லூப், 1க்கு 12க்கு ஒரு லூப் போடுவீங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடும். அது தேவையில்லை. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் ஓகேங்களா? இது என்ன டவுட் இருக்குங்களா? ஹேஷ் டயக்ராம் ட்ரா பண்ணுறது என்ன டவுட் இருக்குங்களா? இதுல எதுவும் இல்லை சார். இது வரைக்கும் இல்லை. சரிங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அந்த லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அப்பர் பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்துங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றோம் பாத்துங்க. 1க்கும் 3க்கும் அப்பர் பவுண்ட் என்ன அப்படின்னா 1க்கு 3க்கும் ஃபர்ஸ்ட் மினிமம் அப்பர் பவுண்ட் என்ன 3, அதுக்கு மேல எனக்கு 6 இருக்குது, அதுக்கு மேல எனக்கு 12 இருக்குது. அப்போ 1க்கு 3க்கு அப்பர் பவுண்ட் யாரெல்லாம் வருவாங்க? 3, 6, 12. 6, 12. இது என்ன கேக்குறாங்க? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 1, 3 ன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம்? லீஸ்ட் கிரேட்டஸ்ட் கரெக்ட்டா? லீஸ்ட் வரும். கரெக்ட்டா. இல்ல சார், லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் என்ன கிடைக்கும்? இது 3க்கு லீஸ்ட் எலிமெண்ட் யாரோ அதை எழுதிக்கணும். முடிஞ்சு போச்சு. இது 3க்கு லீஸ்ட் எலிமெண்ட் அவ்வளவுதான். கிளியரா? ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? அதே ஐடியா தான். இப்ப லோயர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறீங்க. லோயர் பவுண்ட் ஆஃப் 1, 3 என்ன கிடைக்கும்? லோயர் பவுண்ட் ஆஃப் 1, 3 1க்கு 3க்கு எது மினிமம் வேல்யூ? 1. அப்ப கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் 1, 3 1 தான் சார். அவ்வளவுதாங்க. இது என்ன கஷ்டம்? சரி, இப்போ இதுல வந்துட்டு எனக்கு எந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணாம ஓவராலா அந்த டயகிராமோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் ஃபைண்ட் பண்ண சொன்னா நான் எந்த பாயிண்டோட சார்? எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். ஓவராலா கண்டுபிடிக்கணும். எல்லா பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ 1, 3 கம்பைன் பண்ணிடல. இப்போ 1, 2 போடுங்க. ஆமா, எல்லாத்தையுமே போடணும். 1, 6க்கு போறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க? 1, 6க்கு டைரக்டா போறதுக்குள்ள 1, 3, 6 ன்னு எழுதுங்க. ஏன்னா இது டைரக்டா போறதால 1, 3, 6 கரெக்ட்டுங்களா? சார் கேட்கல சார். சொல்லுமா? கேக்குதாமா? பஸ்வதா சார் கேக்குதா? ஒரு நிமிஷம் சார், கேக்குது சார். சார் சொல்லுமா? கேக்குது சார். கேக்குதுமா? ஏன் என்னாச்சு? பிரேக் ஆகுதா? இல்ல சார், நடுவுல கேக்கல சார், மியூட் ஆயிடுச்சு. ஐ மீன் லைக் சவுண்ட் என்னாச்சுன்னு தெரியல சார். ஓகே. சரி, பார்க்கலாமாம்மா? சார் சொல்லுமாக்கா. அடுத்தது என்ன நடக்குது? 1க்கு 2க்கு நம்ம லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்த்தா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அப்பர் பவுண்ட் பார்த்தா அப்பர் பவுண்ட் வந்துட்டு 2, 4 and 12 சார். 2, 4, 12 அப்படி எடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இதுல எது மினிமம் வேல்யூ? 2 மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? 2 சார். சரி, இதே மாதிரி மற்றதுக்கு போட முடியுமா? அதே மாதிரி இது என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இது எல்லாமே அப்பர் பவுண்ட். இது வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட். 1, இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்க முந்தியே கேட்டீங்க 6க்கு எடுக்கலாமா சார் கேட்டீங்க. அப்போ எப்படி எடுக்கலாமாங்க? அப்பர் பவுண்ட் ஆஃப் 1, 6 கரெக்டுங்களா? அப்போ 1, 6 யாரு வருவா? 1, 6க்கு டைரக்ட் அப்பர் பவுண்ட் யாரு? 6, 12 கரெக்டாமா? ஆமா சார். அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் 1, 6 யார் எடுப்பீங்க? லீஸ்ட் 1, 6க்கு லீஸ்ட் அப்பர் பவுண்ட் யாரு? 6 தானே. சம் டிஸ்டர்ப் ஆகுது அடகுன்னு. சஸ்வதா என்னாச்சுமா? ஏன் டிஸ்டர்ப் ஆகுது? பார்க்கலாமா? கண்டிப்பா பண்ணலாமா? ஓகேம்மா. சார் கண்டிப்பா. ஓகே. இப்போ 1, 6க்கு என்னது? 6, 12. அதே லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கு 1, 6க்கு பாத்தீங்கன்னா 6 கரெக்டாமா? சார். சரி டேக்கனே. இப்போ இந்த மாதிரி அதாவது எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்ம பவர் செட்ல இருக்கோ அதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சா போதும் இல்ல சார்? ஆமா. அந்த லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் 2க்கும் பார்க்கலாம். 2க்கு 3க்கு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2க்கு 3க்கு எது கிடைக்கும்? 2ம் 3ம் கனெக்ட் ஆகல சார். கனெக்ட் ஆகல. பட் அதுக்கான லீஸ்ட் லோயர் பவுண்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்குதுல இல்லையா? கனெக்ட் ஆகலினாலும் கீழ இருக்கிற மேல இருக்கிற காமன் இருக்குது இல்ல. லோவர் பவுண்ட் வந்துட்டு டைரக்டா 1 12 வரும். பிட்வீன் பாயிண்ட் வராது. கரெக்ட்டா? இப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் 2, 3 ன்னு சொல்லிட்டீங்கன்னா ரெண்டு டிவைட் ஆகாது. பட் இது ரெண்டுக்கும் என்ன இருக்குது?
இது காமனா டிவைட் ஆகுது லோவர் 1 பவுண்ட் இருக்குது. எக்ஸிஸ்ட். இது அப்பர் பவுண்ட் போட்டீங்கன்னா காமனா டிவைடர் இருக்குது 12 இருக்குது. ஓகே சார். சார் இப்போ பிட்வீன் 4, வேல்யூ 3 எடுத்தா பிட்வீன் வேல்யூ வராது. சொல்லுமா இன்னொன்று யாரு 4, 3க்கு 4,3க்கு உங்களுக்கு என்னது திரும்ப 1 12 ஒன்றும் இல்லை. இங்கே மினிமம் எலிமெண்ட் என்ன இது இதுக்கு பார்க்குறீங்க. இதுக்கு கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட்ல சார். ஆமாம்மா கிரேட்டஸ்ட். அப்போ 2 தானே சார் கிரேட்டஸ்ட் லோவர் ஏன்னா பவுண்ட்? 2 வந்து 3 கனெக்ட் ஆகாதுல்ல. 4க்கு 6க்கு வேணா நீ பார்க்கலாம். 4க்கும் 6க்கும் பார்க்க போது வேணா நீ 2 சொல்லலாம். ஒன்று வர கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டில் கிரேட்டஸ்ட் அப்பர் பவுண்டு. ஆமாம் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் அப்படிங்கும்போது நீ 2 எடுக்கலாம். எதுக்கு 4க்கு 6க்கு வந்து 2 எடுக்கலாம், 1 எடுக்க முடியாது. சரிங்களா? ஓகே சார். 4க்கு 6க்கு எடுக்கும்போது நீ சொன்ன கான்செப்ட் கரெக்ட். 4க்கு 6க்கு எடுக்கும்போது 2 எடுக்கலாம். அப்போ எழுதும்போது இது வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் தானே, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். அப்போ எழுதும்போது என்ன எழுதுவீங்க, ஃபர்ஸ்ட் லோயர் பவுண்ட் எழுதுவீங்க. லோயர் பவுண்ட் என்னென்னு கிடைக்கும், 4க்கு 6க்கும் 2,1 கிடைக்கும். 4க்கு 6க்கும் 2,1 கிடைக்கும். அப்போ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எழுதும்போது எக்ஸாக்டாக 1ன்னு எழுதக்கூடாது, கிரேட்டஸ்ட் இருக்குன்னா 2ன்னு எழுதணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 அப்படி பார்க்கும்போது என்னவோ 2 பார்த்தீங்கன்னா 2க்கும் கனெக்ட் ஆகும், 6க்கும் கனெக்ட் ஆகும், 4க்கும் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே சார். சி இவ்வளோதான். இப்போ எஸ்ஸோடது வந்துட்டு 1 2 3 4னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க சார். அந்த டயக்ராம் பெரிய டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. பவர் செட்டோட டயக்ராம் தான். அது ஆல்ரெடி ட்ரா பண்ணிக்கிறேன் நம்ம கிளாஸ்ல. உங்களுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப் அந்த டயக்ராம் ஒன்று மட்டும் போட்டுருங்க சார். போடலாம். சார்ஜ் கம்மியாக இருக்குது, கரண்ட் வேறு போனது வரல, பார்க்கலாம். போட்டுறேன் பார்த்துக்கோ. இப்போ பவர் செட் எழுதணும். நீ சொல்லும்போது எஸ்ஸோட செட்டு ஏபிசி இருந்தாலும் சரி, நல்லா பார்த்தீங்கன்னா ஏ கமா பி கமா சி இருந்தாலும் 1 2 3 எழுதினாலும் ரெண்டுக்கும் சேம் ஐடியா தான். சரிங்களா? பவர் செட் எழுத போகிறோம். 1 கமா 2 கமா 3. என்னோட பவர் செட் சொல்கிறவங்க டக்கு டக்குன்னு சொல்லுங்க. எம்டி செட் எடுத்து முடியும். என்னது எம்டி செட்டு. அடுத்து சிங்கிள்டன் செட்டு 1 கமா 2 கமா 3. அடுத்து டபுள் செட்டு 1 கமா 2 1 கமா 3 2, 3 2 கமா 3. அடுத்து புல் செட்டு 1 2 3. அப்போ இதை வந்து என்ன எழுதலாம், எஸ் எழுதலாம். லெஸ்ஸர் than or equal to சிம்பல்னு கொடுக்கிறது இதுதானே சார் சப்செட்டுங்கிறது? சப்செட் ரகன்னு இதுக்கு பேர் சப்செட். அதுதான் சார். இப்போ சப்செட் தான் பார்க்க போறீங்க. அப்போ இது எது நம்ம சின்ன செட்டு, எம்டி செட். எது நம்ம பிகஸ்ட் செட்டு, இது. இதுக்கு மொத்தம் 8 எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ 2 கியூப் 8 பாங்க. 2 பவர், அதாவது பவர் செட்டோட பவர் என்ன, 2 பவர் n ஆஃப் எஸ். அப்போ 8 வரும். சரிங்களா? இது ஆல்ரெடி ராயல் கிளாஸ் படிச்சு. அப்போ 8னா 8ஓட ஷேப் என்ன, நம்மளுக்கு கியூப், இல்லை கியூப் ஆயிடும். கியூப் ஒரு கியூப் எது வேணா போட்டுக்கணும். அப்போ அந்த ஷேப் போட்டுட்டு எல்லாத்தையும் ட்ரா பண்ணுங்க. இது எப்படி, ஏன்னா இது வந்து ஈஸியானது, அதை ட்ரா பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 8 எலிமெண்ட்ஸ் இருக்கனால ஒவ்வொன்றும் சப்செட் தான். அதை டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சப்செட் தான். அப்போ அந்த சப்செட் பேஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதை எழுதிட்டு இதை ட்ரா பண்ணிவிட்டு அது லிங்க் பண்ணினா போதும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்துங்க. இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ லிங்க் பண்ணுறாங்கன்னு என்னென்ன வரும். ஃபஸ்ட்டு லோயஸ்ட் எலிமெண்ட் இது எம்டி செட்டு. கரெக்டுங்களா? லோயஸ்ட் செட் வந்து எம்டி செட்டு. அது வந்து பைன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்போ அதுக்கு யார் சப்செட்டு, பைங்கிறது எல்லாத்தையுமே சப்செட்டு. சிங்கிள்டன் செட் எழுதணும். எந்தெந்த லைனு இங்கே நோட் பண்ணிட்டீங்களா? இங்கே நோட் பண்ணும்போது நல்ல டார்க் மார்க் நோட் பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி 3 லைன் எங்கெங்கே போகுதுன்னு பாருங்க. இதை பேஸ் பண்ணி இது ஒரு லைனு, இது ஒரு லைன், இது ஒரு லைன். அப்போ அங்கே வந்து எலிமெண்ட் எழுதிக்கணும். இது வந்து 1, இங்கே வர்ற பேர் என்னது, இது 2, இது வர்றதுக்கு பேர் என்ன பண்ணுறீங்க, 3ன்னு எழுதிக்கிறீங்க. புரியுது? இது எப்படி எழுதுறேன்னு, எந்த பாயிண்ட் நோட் பண்ணுறீங்களோ அதை போகிற 3 லைன்ஸு டார்க் மார்க் போட்டுட்டு அதை சப்போஸ் இப்போ நான் இந்த ரைட் எண்ட்ல எம்டி எடுத்திருந்தேன்னா அதுக்கு மேல ஒன்று, இப்போ எம்டி இருக்க இடத்துல ஒன்று, அந்த 1க்கு பேக் சைடில் இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி திங்க் பண்ணி எழுதிக்கணும். கிளியரா? ஓகே சார். இப்போ என்ன பண்ணுறீங்க, டபுள் டென்ஸ் செட்டு. இப்போ 1க்கு லிங்க் ஆகிற டபுள் டென்ஸ் செட் யாருன்னு பாருங்க. 1க்கு லிங்க் ஆகிற யாரு, 1,2 1,3. சோ அது வந்து பின்னாடி சார். இப்போ எப்படி எழுதி பாருங்க, 2வையும் 1ஐயும் லிங்க் பண்ற இடத்துல வந்து 1,2. கரெக்ட்டா? 1ஐயும் 3 லிங்க் பண்ற இடத்துல என்ன பண்ண போறீங்க, 1,3. கிளியராமா? சார். சரி, அடுத்து இன்னொரு டபுள் டென்ஸ் செட் என்னங்கறாங்க, 2க்கும் 3க்கும் சொல்லிட்டாங்க. 2க்கு 3க்கு லிங்க் பண்றது வந்து இங்க இருக்குது. கரெக்ட்டுங்களா? 2க்கு 3க்கு இருக்குது, இங்க போகுது. கரெக்டாமா? அப்படினா இது வந்து கிளியராமா? ஓகே சார். சரி, அப்புறம் கடைசி செட் யாரு, இவன். இவன் என்ன பண்ணணும், இங்க டச் பண்ணும்போது மூணுமே டபுள் செட் ஆகும். 1, 2, 3. அதை வந்து என்ன எழுதலான்ட்டு, எஸ் எழுதலான்ட்டு. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு எஸ். தட் இஸ் ஈக்குவல் டு எஸ். அவ்வளோதாங்க.
இப்போ இந்த எஸ்ங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கணும், எல்லா செட்டுமே பார்த்தீங்கன்னா டபுள் டென்ட் செட்டு தான் கனெக்ட் ஆயிருக்கணும், சிங்கிள் டென்ட் செட்டு கனெக்ட் ஆயிருக்காது. அதை செக் பண்ணிங்க. இது 1,2 இது என்னது, இங்க வருது 1,3 இங்க வருது 1,3 2,3. அப்ப எதுவுமே சிங்கிள் டென்ட் செட்டு கனெக்ட் ஆயிருக்கூடாது, டபுள் டென்ட் செட்டு தான் கனெக்ட் ஆயிருக்கணும். அவ்வளவுதான் கண்ணு. இதுதான் நம்மளுடைய ஒர்க். கிளியரா? இதான் கேஸ் டயக்ராம். ஓகே சார். ஓரளவுக்கு படிச்சிடலாமா?